அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அருந்தமிழ் வலைக்காட்சியில் வருகின்ற வலைப்பதிவுகளை தொடர்ந்து பார்த்து எங்களுக்கு ஆதரவு தருகின்றீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆதரவு தருகின்ற பார்க்கின்ற நீங்கள் பெரும்பாலான நபர்கள் பார்ப்பதோடு கடந்து விடுகிறீர்கள், அதனை சப்ஸ்கிரைப் செய்வதில்லை. எனவே தயவு செய்து பார்க்கின்ற அன்பர்கள் அனைவரும் பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உத்வேகமும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. வணக்கம். வணக்கம் சசி. கூட்டணி பேச்சுவார்த்தையில் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணி இடஒதுக்கீடு போயிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரெண்டு கூட்டணி இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி. அதிமுக கூட்டணியில் பிஜேபி காங்கிரஸை விட ஒரு சீட்டு கம்மியாக வாங்கி 27 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இருக்கிற பெரிய கட்சின்னு அவங்க சொல்லிக்கிற பெரிய கட்சியாக இல்லைன்றது ஐயா போட்டிருக்க வழக்கில் இன்றைக்கி தீர்ப்பு வரப்போகுது. சிவில் கோர்ட்டில் இன்றைக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அது தெரிய போகுது. அவங்களுக்கு ஒரு 18 சீட்டு கொடுத்துட்டாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 11 சீட்டு, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அந்த கூட்டணி மொத்தத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன தெரியுது, 27 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க, எடப்பாடி ஐயாவுக்கு வெற்றி அப்படின்ற மாதிரி அதிமுக காரங்க அதில் சொல்லிக்கிட்டா கூட கூட்டணி கட்சிகள் வர்ற ஒவ்வொரு தலைவர்களும் போய் சந்திக்கிறது யாரை சந்திக்கிறாங்கன்னா, சென்னையில் வந்து இருக்கிற பியூஷ் கோயலை தான் போய் சந்திக்கிறாங்க. இப்போ பிஜேபியினுடைய தமிழ்நாடு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை வந்து தான் எல்லாரும் சந்திக்கிறாங்க. பியூஷ் கோயல்கிட்ட பேசிட்டு தான் வெளியே போகிறதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கும் என்ன சீட்டுன்றது வெளியே தெரிய வருது. இது ஒரு பக்கம். ஸோ இதிலேருந்தே பார்க்கும்போதே தெரியுது ஏதோ ஒன்று உள்ளுக்கு நடக்குதுன்றது. ஏதோ குறைவான சீட்டை பெற்றுக்கிட்ட மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருந்தால் கூட இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இது 27 சீட்டு. இதுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இன்னொரு கட்சி இருக்குது, ஐயா ஜி.கே. வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 5 சீட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸினுடைய ஐயா ஜி.கே. வாசன் அறிவிச்சிட்டாரு, நாம் வந்து தாமரை சின்னத்தை தான் போட்டியிட போகிறோம். அப்போ 27 கூட்டல் 5 32 தொகுதி ஆகிப்போச்சு. திருமாரஞ்சி இவருடைய சின்னத்தில் தான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒன்று ஆட் ஆகிப்போச்சு. ஏசி சண்முகம் 2 தொகுதிகளில் அவருக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. நாம் அவர் போட்டியிடலை அப்படின்றது வந்துருச்சு. அவர் தாமரை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறாரு. இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் சேரும்பொழுது கிட்டத்தட்ட இதில் சின்ன சின்ன கட்சிகள்லாம் 35 இப்போ 35 கிட்ட வந்துருச்சு. இதையும் தாண்டி போகும் அப்படின்றது தான் தெரிய வருகிறது. ஜான் பாண்டியன் ஜான் பாண்டியன் அவர் எதில் நிற்கிறாருன்னு தெரியல, இலையில் நிற்கிறாரா இல்லை தாமரையில் நிற்கிறாரா. ஆனால் இது எல்லாரும் பேசுகிறத பார்த்தா ஜான் பாண்டியன் உட்பட இவர் பியூஷ் கோயலை தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ மொத்தத்தில் பியூஷ் கோயல் தான் அதில் யாருக்கு எவ்வளவு சீட்டுன்றதை கிட்டத்தட்ட முடிவு பண்ணுறாருன்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் பேருக்கு அதை அறிவிக்கிற வேலையை மட்டும் ஐயா எடப்பாடி பழனிசாமி செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ரைட், இருக்கட்டும். என்ன அங்கே உள்ளுக்கு நடந்தாலும் அங்கே எந்த அடிப்படையில் சீட்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு விதத்தில் நியாயம் இருக்கிறதா தெரியுது. நமக்கு தேவையில்லாத ஒரு இடம், நம்ம வேற இடத்துல இருக்கிறோம், அது இன்னொரு கூட்டணி இருந்தால் கூட அந்த சீட்டை எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சின்ன நியாயம் இருக்கிறது நமக்கு புலப்படுகிறது. எப்படிங்க? நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து நம்ம ஐயா டிடிவி தினகரன் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம ஐயா அன்புமணியையும் எடுத்துக்கோங்க. இப்போ அன்புமணியை பொறுத்த அளவில் சீட் அப்படின்றது ஓட்டு பர்சன்டேஜ் அப்படின்றது ஓவரால் பர்சன்டேஜ் குறைவாக இருந்தால் கூட அவங்களுக்கான வாக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே பகுதியில், அதாவது பாதி தமிழ்நாட்டில் தான் அவங்களுடைய வாக்கினுடைய மொத்த சதவீதம். அப்போது நீங்கள் வந்து 100% வச்சிங்கன்னா 100க்கு 5ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 50% ஓட்டுலேயே அந்த ஓவரால் தமிழ்நாட்டுக்கான 100% ஓட்டில் உள்ள 5% வாங்கிடுறாங்கன்ற போது அவங்களுடைய ஓட்டு வங்கி 10% தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா 50% வாக்காளர்கள்லேயே அவங்களுடைய முழுமையான 5% வாக்கு வங்கி இருந்தது. அதனால் அவங்களுக்கு 18 கொடுத்துருக்காங்க, நம்ம அதை எடுத்துக்கலாம். டிடிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிடிவி வந்து 2021 அவர் வாங்கியிருக்கிற வாக்கு சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 12 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறார். 12 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. 2019 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு. அப்போது 2019 எலெக்ஷனில் 5.38% வாக்கு, 2021 2.47% வாக்கு வாங்கியிருக்கிறார். 2019 தேர்தலை பொறுத்தவரை அது ஒரு நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அது வந்து மோடியா அப்படின்ற ஒரு பிம்பம் வரும். அதனால் அது வேணான்னு விட்டுருங்க. இது சட்டமன்றம்னு வரும்போது சட்டமன்ற தேர்தலில் உள்ள வாக்கு வங்கி தான் சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்க முடியும். அந்த இடத்துல 2.47% வாக்கு வங்கி அவர் வச்சிருக்கிறாரு 2021 அப்படின்றத கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 2.47% அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு தேர்தலில் மொத்தம் 100 வாக்குகள் யாரும் வாங்க போகிறதில்ல. 100% வாக்குகளை எந்த கட்சியும் வாங்க போகிறதில்ல. பதிவாகிற வாக்குகளில் 35% 40% பெறுகின்ற கூட்டணிலாம் வெற்றி பெறும் அப்படின்ற சூழ்நிலையில்
நீங்கள் 40% வாக்கு தான் வெற்றி வாக்குன்னு வச்சுக்கணும். இல்லை அதிகபட்சமாக 50% வாக்குன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 100க்கு 2.47னா நீங்கள் 50 கால்குலேட் பண்ணும்போது அதை டபுள் ஆக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 5% 100க்கு 5% வந்துடுது. அப்போ 100க்கு 5%னா 200 சீட்டுக்கு 10 சீட்டு, இன்னொரு 34 சீட்டுக்கு ஒரு சீட்டு, 11 சீட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கணக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கணக்கு போட்டு அளந்து போட்டு கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. மற்ற சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஒவ்வொரு சீட் கொடுக்குறாங்க. ஜி.கே. வாசன் அவர் காங்கிரஸினுடைய கொடியை பயன்படுத்தணும், அந்த சிம்பிள் இங்கே இருக்கணும், காங்கிரஸ் கொடி அந்த பச்சை சிவப்பு வெள்ளை அப்படின்றது அங்கே இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு 5 தொகுதிகளாக கொடுத்துருக்குறாங்க. பெரிய தலைவர்கள் இருக்காங்க, விடியல் சேகர், இந்த மாதிரி முக்கியமான யுவராஜ், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சொந்த செல்வாக்கு சில தொகுதிகளில் இருக்கும். அப்போது இவரை பொறுத்தளவில் விடியல் சேகரை பொறுத்தளவில் காங்கேயம் தொகுதியில் போட்டியிட போகிறதா நமக்கு தகவல் தெரிய வருது. இந்த மாதிரி அவர்கள் அந்த தொகுதியில் அரசியல் செய்கிறதா செல்வாக்குள்ளவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு 5 சீட் கொடுத்துட்டாங்க. அதனால் இதை நம்ம ஒரு விதத்தில் எடுத்துக்கலாம். சரி, நீங்கள் திமுக கூட்டணியில் இதை ஒப்பிட்டுக்கிட்டு திமுக கூட்டணி பக்கம் வந்தீங்கன்னா, திமுக கூட்டணியில் சீட் ஷேரிங் ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அநீதி தான் நடக்கிற மாதிரி தெரியுது. எதுலேயும் ஒதுக்கீடு எதுலேயுமே அவங்க அநீதி தான். அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும், சீட் ஷேரிங்காக இருக்கட்டும், மக்களுக்காக இருக்கட்டும், கூட இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அநியாயத்தை மட்டும் தான் செய்கிறாங்க, ரொம்ப அக்கிரமத்தை மட்டும் தான் செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து மக்கள் நீதி மையத்தை எடுத்துக்கோங்க. முதல்ல அவரை எடுத்துப்போம். நேற்று வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, தெளிவாக வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. தெளிவாவா? ஆமாம், அது நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப யோசிக்க வேண்டிய கேள்வி. அது ரொம்ப என்னது, அதை டீகோட் பண்ணி பார்த்து நம்ம தெளிவாக வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். கடமை, திமுகவை ஆதரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதனால திமுக ஆதரிக்கிறேன். ரைட்டு, நீ ஆதரிக்கிற கடமை, உன் பின்னாடி நிற்கிறவங்க என்ன ஆதரிக்க வேண்டிய என்ன கடமை இருக்குது? அது ஒழுங்கா பதில் சொல்ல ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனால் கட்டுப்பாடெல்லாம் விட்டாரு. ஆமாம், அவர் எம்பி ஆகிட்டாரு. ஆனால் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ற 21 தேர்தலில் அவர் என்ன வாக்கு வங்கி வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 2.62 சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு. 12.5 லட்சம் ஓட்டுக்கிட்ட அவர் வாங்கியிருக்கிறாரு. குறைந்தபட்சம் நீங்கள் அவருக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்தால் டிடிவி தினகரன் அளவுக்கு 11 சீட்டுக்கு கொடுத்துருக்கணும் திமுகவில். இல்லை ஏற்கனவே நம்ம அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்துட்டோம்னு கணக்கு பண்ணாலும் 4-5 சீட்டாவது கொடுத்து நிற்க வச்சிருக்கணும். ஆனால் இல்லாமல் சொல்கிற வாக்கு சதவீதம் சரின்னு, ஆனால் அந்த வாக்குகள் எப்படி பெறப்பட்டதுன்னு இருக்குல்ல, திமுகவின் வாக்குகளாது இல்லை திமுகவை எதிர்ப்பவர்கள் போட்ட வாக்குகள், அந்த வாக்குகள் தனக்கு வராதுன்னு ஒரு எண்ணம் கூட திமுகவுக்கு இருந்திருக்கலாம். கண்டிப்பா, ரைட், அவர் கூட இருக்கிறதுனால. சரி சரி, நீங்க சொல்ற அப்படி ஒரு கணக்கா கூட இருக்கலாம். இல்ல இந்த கட்சி ஏற்கனவே நம்ம மக்கள் நீதி மையம் திமுகவுடன் கரைந்து விட்டது, இவருக்கு இனிமே என்ன கொடுத்து, இது 2வது சொன்னீங்கல்ல. நீங்க டிடிவி தினகரன் வந்து தேர்தலில் நின்று வாக்குகள் வாங்கினார், இதே அளவுக்கு வாக்குகள் வாங்கினாரு அப்படின்னு சொன்னா அது எடப்பாடிக்கு எதிராக வாங்கின வாக்குகள் தானே. ஆனா அது டிடிவிக்கு ஆதரவாளர்கள்ன்றதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். தேர்தல் அரசியல் அப்படிதான் எடுத்துக்க முடியும். அதுல கொஞ்சம் குறையும். டிடிவியின் ஆதரவாளராக இருந்தாங்க. ஆனால் அதிமுகவின் எதிர்ப்பா அப்படி அந்த வாக்குகள் அப்படின்னா அது வந்து எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும்னு போடப்பட்ட வாக்கு தானே, டிடிவிக்கு போடப்பட்ட வாக்கு அந்த சட்டமன்ற தேர்தல். நம்ம அப்படிதான் எடுத்துக்கலாம். நீங்க இது பார்த்தா இது அதோட இது இல்லை. நீங்க இவர் வந்து ஒரு மிக பிரபலமான நடிகர், ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் நல மன்றமாக மாறி அதுக்கப்புறம் இவங்க வந்து அரசியல் கட்சியாக மாறினவங்க. அப்போ அவர் சொல்றதை கேட்கற ஆட்கள் அதிகமாக தானே இருப்பாங்க. அப்போ அவ்வளோ சீட் கொடுத்துருக்கணும். ஆனால் இல்லை, அவர் அந்த அளவுக்கு ரொம்ப டீல் பண்ணி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அவர் வெளியே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ரைட், இது ஒரு பக்கம் விடுங்க. நம்ம அண்ணனை எடுத்துக்கோங்க, திருமாவளவனை எடுத்துக்கோங்க. யோசித்து பாருங்க, திமுக கூட்டணியில் உண்மையிலேயே நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் அது ஒரு மத்திய கட்சி, பேராய கட்சி, மத்திய கட்சி, பல ஆதாயங்கள் இருக்கு. அவங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருக்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு கூட ஆட்கள் தேவை. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அது கொடுத்துருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே திமுக கூட்டணியை பொறுத்த அளவில் பெரிய கட்சி, திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள். விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற அளவுக்கு மாநாடுகள்லாம் யாரும் நடத்தியிருக்க முடியாது. அதே போல் திமுக செய்கின்ற தவறுகள் எல்லாத்தையும் தங்களுடைய தோள்கள் மேலே ஏற்றிக்கிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்ததும் அண்ணன் திருமாவர்கள் தான். சாதாரண முட்டெல்லாம் இல்லை, மொரட்டு முட்டு. ஆமாம், செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஒன்றும் கிடையாது, கஸ்டடியில் நிறுத்து நிறைய நடந்தது. இல்லை அதே அவருடைய ஆதரவாளர்களாக அவருடைய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுகிற இந்த கட்சி திமுகவினால வேங்கவேல் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. அதுல இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து போராட்டம் இந்த மாதிரி பல விடயங்கள்ல வந்து வேற வழி இல்லாம கூட்டணியில இருக்கிறோமேன்ற ஒரே காரணத்திற்காக
ஒன்று கூட்டணியில் இருக்கிறோம், இன்னொன்று சங் பரிவார அமைப்புகள்கிட்ட நம்ம போயிட முடியாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு அவரை வந்து முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்துறாரு. ஏன் அப்படின்னா இவர் எங்கிட்டு போக மாட்டார், வேற கதவெல்லாம் மூடியாச்சு. இவரே அந்த சைடு போனால் இவருக்கு வந்து வீழ்ச்சி தான், நம்மளை விட்டா வேற ஆள் இல்லைன்னு திமுக நினைக்கிற அளவுக்கு இவர் வந்து பாருங்க அவ்வளோ கரைந்து திமுக காரனாவே இருந்ததுனால தான் இந்த சிக்கலே வந்து நினைக்கிறேன். மது ஒழிப்பு மாநாடு நடத்திட்டு அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்களை கொண்டு போய் மதுவை வித்துக்கிட்டு இருக்கிற அமைச்சர்களை கொண்டு போய் பேச வச்சார். ஸோ அந்த அளவுக்கு திமுகவுக்கு மக்கள்கிட்டையும் அதை என்ன சொல்றது, அடிக்கவும் செய்யணும், இதுக்கும் நோகக்கூடாதுன்னு ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி திமுகவுக்கு ரொம்ப எவ்வளவு தூரம் அனுசரித்து போக முடியுமோ போய்கிட்டு இருந்தார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவரை வந்து வெறும் 8 சீட்டில். ஆனால் அவங்க சொல்றது என்ன, பாரு இடதுசாரிகளுக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்கோம், மதிமுகவுக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்கோம், உனக்கு அதிகமாக கொடுத்துருக்கோன்ற மாதிரி பேச வச்சு இதே நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கும் நினைக்கிறேன். வேற எங்கேயும் அவங்க போக முடியாது, இடதுசாரி கட்சியில் எங்கேயும் போக முடியாது. அப்போ தன்னை நம்பி இருக்கிறவர்களை துரோகம் பண்ணலாம். ஆனால் தனக்கு எப்போவாவது துரோகம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒருத்தன் இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உள்ளுக்கு வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து 11 சீட் 10 சீட்டா 10 சீட்டு ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் 11 சீட்டு கொடுத்துருக்காங்க. இது எந்த அடிப்படையில் நடந்திருக்குது? ஒரே அடிப்படை சமூகம் தான், சமூக வாக்குகளை வாங்க வேண்டும், அதை வந்து தன் கட்சியோட இன்னொரு விங்கா மாற்ற வேண்டும், அந்த ஒரு எண்ணம் தானே தவிர சமூக வாக்குகள் சரி, தமிழ் சமூகம் இல்லையா? அப்போ இதில் என்ன அர்த்தம்? தமிழ் சமூகம் ஓர்மைப்படலை, ஆனால் மற்றவெல்லாம் ஓர்மைப்பட்டு ஒன்றா நிற்கிறான். அவனுடைய சமூகத்தை சார்ந்தவனுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு தயாராக இருப்பான்ற அடிப்படையில் தான் அவனுக்கு அவ்வளோ சீட் கொடுக்குறீங்க. எனக்கு அப்படியே ஒரு ஞாபகம் வருதுன்னு ஐயா வைகோ அவர்கள் பேசினாரு, திராவிடத்தை எதிர்க்கிறதுக்கு ஒருத்தன் வரான், நாமெல்லாம் தனித்தனியா நிக்க கூடாது, தமிழ் தேசியம்னு பேசிக்கிட்டு ஒருத்தன் வரான், அப்போ நம்ம சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம், தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலில் நாமெல்லாம் ஒன்னா நிக்கணும், அவன் வந்துடக்கூடாது. எனக்கு அதுதான் இங்க எனக்கு ரொம்ப மிக சரியா சொன்னீங்க. திராவிட இயக்கத்தை அழிச்சு போடலாம்னு நினைச்சிட்டு சந்தடி சாக்கள் சில பேர் திராவிட இயக்கத்துக்கு ஒண்ணும் கிடையாது தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு கொஞ்சம் பேர் கிளம்பி இருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு மத்த சண்டையை எலெக்ஷன்ல வச்சுக்கிடுங்க. இது பொது எதிரி, நம்ம கால் உன்னை விடக்கூடாது. இந்த மனப்பான்மையை 2 கட்சி தலைமை யோசிங்க. அப்போ அவர் சொன்னதை அந்த சமூக மக்கள் ஏத்துக்கிட்டு எல்லாம் ஒன்னா நிக்கலாம். ஆனா தமிழ் சமூகம் பிரிஞ்சு கிடக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராக இருக்கிற திருமாட்ட எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் அவர்கிட்ட இல்லை அப்படின்ற நம்பிக்கையில திமுக அந்த துணிச்சல் அவ்வளவு தூரம் பண்றான். அப்ப எவ்வளவு அநியாயம் நீ பாருங்க. இது ஒரு பக்கம், இது நம்முடைய அண்ணன் திருமாவுக்கு நேர்ந்திருக்கிற கொடுமை. இன்னொரு பக்கம் பாருங்க, இன்னொரு அண்ணன் வேல்முருகன் அண்ணன் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நீங்க தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சியில இருந்து யாரெல்லாம் வெளியே போறாங்களோ அவங்கள எல்லாரையும் வலவீசி பிடிச்சு தான் கூட வச்சுக்கிட்டு ஒரு மாற்று நினைச்சு சரி இவரும் அது மாதிரி பேசுறாருன்னு சொல்லி போன மக்கள் நிறைய. நான் என்ன சொல்றேன், நான் அதை விட தவறா சொல்லல. ரைட், தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவங்க வேற எங்கேயும் திராவிட இயக்கங்களுக்கு போகாம வேல்முருகன் போய் நின்னாங்கன்றத ஒரு விதத்துல சரி அப்படின்னு சொல்லி விடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு உனக்கு என்ன நடந்திருக்குது? பல பேர் வேட்பாளராக அறிவிச்சு வேட்பாளராக தன்னை நினைச்சு எப்படி டிவிக்கேல இருக்காங்களோ அதை இன்னொரு டிவிக்கே எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டான். நான் வேட்பாளர், இந்த தொகுதி வேட்பாளர், அந்த தொகுதி வேட்பாளர்னு. அப்போ அவ்வளவு தூரம் இப்போ உன்னை வந்து நம்ப வச்சு கழுத்து இருக்கிற வேலையை திமுக செஞ்சிருக்குது. அப்போ இனிமேலாவது அண்ணன் வேல்முருகன் இதை உணர்ந்து கொள்ளணுமா வேண்டாமா? நிச்சயமா உணரணும். முட்டு கொடுத்து பேசி உங்களுக்கு என்ன நடந்தது? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் சொல்றீங்க இந்த அதிகாரிகள், நீங்க சட்டமன்றத்தில் பேசுனீங்க, நாங்க மறுக்கல. அது ரொம்ப முக்கியமானது. அங்க இருந்துகிட்டே பல பிரச்சனைகளை பேசினார். திருமாவளவன் கூட பேசல, ஆனா இவர் பேசினார். சட்டமன்றத்தில் பேசினாரு. சட்டமன்றத்தில் பேசும்போது சபாநாயகர் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. நம்ம தமிழ் சமூகத்துக்கு எதிரியாக இருக்கின்ற சென்னையை சார்ந்த ஒரு அமைச்சர் அவரு விஜய் அவர்களை நேரடியாக தாக்கி கரூர் பிரச்சனைகளையும் பேசினார். இல்ல, சட்டமன்றத்திலேயே அவர் கொடுத்த குரலுக்கு சட்டமன்றத்தில் அண்ணா திமுகவை சார்ந்த ஒரு அமைச்சர், சென்னையை சார்ந்த உள்ளூர் அமைச்சர், தமிழ் சமூகம் அல்லாத ஒரு அமைச்சர் மிக எதிரான கருத்துக்கள் எல்லாம் சொன்னாரு. அதெல்லாம் வெளியே பேசப்பட்டது. அவர் பேசினார், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனா பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில் நீங்க எங்க வந்து நிக்கிறீங்க? இதுக்கு அப்புறமா அவர் என்ன முடிவு எடுக்கணும்? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க சொன்ன அந்த ஓர்மை ஒரு இடத்துல வந்து நிக்கணுமா இல்லையா? இந்த தேர்தலுக்கு இப்ப நீங்க அவர் என்ன அறிவிச்சிருக்கிறாரு, அண்ணன் வேல்முருகன் என்ன அறிவிச்சிருக்கிறாரு, நாங்க வந்து தேர்தலில் போட்டியிட போவதில்லை, புறக்கணிப்பு செய்கிறோம், எங்களை அந்த மாதிரி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேர்தலில் போட்டியிடாம ஒதுங்கி இருப்பதால என்ன நன்மை நடக்க போகிறது? என்ன நன்மை நடக்க போகிறது? நல்லவன் இருக்க வேண்டிய இடத்துல கெட்டவன் வந்து உட்கார போறான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய ஓர்மை, தமிழ் ஓர்மையை காட்டுவதற்காகவாவது இந்த இடத்துல
அண்ணன் வேல்முருகன் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் முடிவெடுக்கணுமா வேணாமா? நீ 1000 கருத்து, நம்ம அண்ணன் நம்பிக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கட்டும். இன்னைக்கு உன்னை வந்து முதுகில் குத்துனதுக்கு அப்புறமாவது, அதை உணர்ந்ததுக்கு அப்புறமாவது, நாங்கள் வந்து இந்த மாதிரி திமுக எங்களை துரோகம் பண்ணிடுச்சு, எங்கள் முதுகில் குத்திருச்சு, அதனால் நாங்கள் சில கோரிக்கைகள் வைத்தோம். அவர் அது பேட்டியில் கூட, நேற்றுள்ள பேட்டியில் கூட சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மக்களுக்கான, எனக்கு வாக்களித்த மக்களுக்கான சில கோரிக்கைகள் நிறைவேற்ற, சீட்டு கூட 1-2 அது அடுத்த விஷயம், நம்ம பேசிக்கலாம். அது தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகளை நாங்கள் வந்து இந்த கோரிக்கைகள்லாம் நீங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுங்க, நாங்கள் உங்கள் போய் நிற்கிறோன்னு வச்சோம். அதை பேச மறுத்துட்டாங்க. எந்த பெரிய பெரிய கட்சிகளே இந்த மாதிரி டிமாண்ட் வைக்காத போது சீட்டை மட்டும் பேசிட்டு போகும்போது நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சில அதிகாரிகள் தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது, இவ்வளவு நாள் புரியல, நம்மளாம் சொல்லும் போது புரியல, முதுகுல குத்து வாங்கினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது அவர் ஒரு முடிவெடுத்து யார் தமிழ் தேசியத்தை சொல்லி நிற்கிறார்களோ அவர்களுக்கு எங்க அமைப்பை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்கள், இல்ல தமிழர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை வாயிலிருந்து வர மாட்டேங்குது. நம்ம உண்மையிலே வருத்தமா இருக்குது. நம்ம வந்து வேற எந்த வருத்தமும் அவர் மேல கிடையாது. நாம் தமிழர் கட்சியில இருந்து வைகோக்கு இருக்கிற திராவிட உணர்வு ஏன் தமிழர்களுக்கு ஏன் இல்ல? அப்போ நாம் தமிழர் கட்சி இருந்து வெளியே போன தம்பிங்களெல்லாம் அவங்க கூப்பிட்டு வச்சுட்டு நாம் தமிழர் கட்சியை வளர்த்தெடுத்து ஒரு தமிழ் தேசிய கருத்தியலை தமிழ்நாட்டில் தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமானை பற்றி மிக கொச்சையாக பேசுகிறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்க. அதுல சில இடங்கள்ல சிலர் பேசும்பொழுது அவர் இதுக்காக தான் நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அது அடுத்த விஷயம். ஆனா உங்கள் பக்கம் வந்தவர்கள் பலர் இங்க குத்துற வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஆனா அதையும் தாண்டி நம்ம என்ன சொல்றோம்னா, இதுக்கப்புறம் நீங்களே உங்க முதுகில குத்தப்பட்டதுக்கு அப்புறமாவது நீங்க அதை உணரணுமா இல்லையா? அப்ப நீங்க என்ன அறிவிப்பு செஞ்சிருக்கணும்? தயவு செய்து இதற்கு அப்புறமாவது தேர்தலுக்கு முன்னதாக தயவு செய்து வேல்முருகன் அவர்களிடம் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். இதுதான் இன்னைக்கு வந்து இதில் உள்ள சமாச்சாரம். கூட்டணிகள் இப்படி இருந்தால் கூட திமுக கூட்டணின்றது அது தமிழர்களுடைய கூட்டணியாக இல்லாமல் அது வேறு ஒரு பாதையில் செல்கின்ற ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. இதிலிருந்து தெரிய வருது. திருமாவளவன் ஓரங்கட்டப்பட்டதாகட்டும், சீட்டு குறைக்கப்பட்டதாகட்டும், வேல்முருகன் வெளியேற்றப்பட்டதாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அதனால் தயவு செய்து இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திமுக எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கின்றத, திமுகவில் இருக்கின்ற வேல்முருகன் அண்ணன் மாதிரி உள்ள தமிழ் தேசியத்தை கருத்தாக கொண்டிருக்கின்ற, வேற வழி இல்லாமல் திமுகவில் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நல்ல உள்ளங்கள் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு தயவு செய்து தமிழ் தேசிய இயக்கத்தை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பி இந்த தேர்தலில் தமிழ் தேசிய இயக்கங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிச்சலாக நிற்கிற ஒரே இயக்கம், வேற மற்றவங்களை எதையும் பேசாமல் நிற்கிற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். அதனால் நாம் தமிழர் கட்சி குறைந்த பக்கம் உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும், வேற வழி இல்லை அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி.